சென்னை சிட்டியில் 2-3 நாளாகவே நல்லா சிலுன்னு காற்று கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நல்ல சுட சுட சாதத்தில் முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க அந்த முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கனால 4 முட்டை எடுத்துட்டேன். முதல்ல தனித்தனியாக ஆம்லெட் போட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சு இன்னொரு பக்கத்தில் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம், பட்டை, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து அதோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட பச்சை மணம் போனோன்னு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்தோடனே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மசாலா பொருட்களோட பச்சை மணம் போனோன்னு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடியை போட்டு 5-8 நிமிஷம் கொதிச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்த பிறகு 2 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு மூடியை போட்டு மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா ஆம்லெட் உளுக்கு சாரெல்லாம் நல்லா இறங்கி ஆம்லெட் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை சுட சுட சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது நான் யாரையும் கூப்பிட மாட்டேன், முதல்ல சாப்பிட்ருவேன். நீங்களும் என்ன மாதிரி தானா?